அடுப்பில்லா பாயாசம் பார்க்குறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, ரசித்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாதாம் பிசின் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா காலையில் ஊற வச்சு சாயங்காலம் செய்யுங்க. இந்த தட்டில் நட்ஸு எல்லாம் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். 2 பால் நல்ல திக்காக எடுத்துக்கிறலாம். 3வது பால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு தான் எடுத்திருக்கேன். 15 ரூபா தேங்காயில் பாதி தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். அவல் போட்டுக்கிறேன். அவல் போட்டால் கொஞ்சம் இதாக கிடைக்கும், திக்கனாக கிடைக்கும். கொஞ்சம் கலந்து விட்டுக்கிடுவோம். பாதாம் பிசின் ஊற வச்சதை போட்டுக்கிறணும். ஒரு 5-6 தான் ஊற வச்சேன். இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது 4 பேர் நல்லா சாப்பிடலாம், அவ்வளோ வந்திருக்கு. எல்லாம் போட்டு கலந்துக்கிடுவோம். இந்நேரமே வெல்லம் போட்டு கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் வெல்லம் பின்னாடி போட்டு கலக்கிறேன். பேரிச்சம்பழத்தை நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட பொடுசாக இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வாயில் கடி விடட்டுன்னு கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். பாதாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அது இடையில வரையில் நல்லா இருக்கும். சியா சீட் கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா ஊறிடும், அதை போட்டுக்கோங்க. பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். சாதா கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை. நீங்கள் கொஞ்சம் தேனும் கூட கலக்கிக்கோங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால். மாதுளை முத்துக்கள் போட்டிருக்கேன். நம்மகிட்ட என்னென்ன நட்ஸு என்னென்ன இருக்கோ அது பூரா போடுங்க. பூசணி விதை போட்டிருக்கேன். அதில் நிறைய சத்து இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடுவோம். கலந்துட்டு நீங்கள் ஐஸ் போடணுன்னா போடுங்க. நான் ஐஸ் போடலை. ஐஸ் போடாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இது ஃபில்லிங்காக இருக்கும். வேறு எதுவும் கூட சாப்பிட வேண்டியதில்லை. ரசித்து சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்தான ஐட்டம். ஈவினிங் கூட செஞ்சு கொடுங்க, குளிர்ச்சியாக இருக்கும்.